வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம மித்ராவின் காதலர் மித்ராவின் வாழ்க்கையை கெடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா மித்ரா பேரஞ்சது கணங்க அப்படியே முடியெல்லாம் கொலைஞ்சவாறு கதறிய அழுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா மித்ராவின் நடந்த இந்த கொடுமைக்கு காரணம் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாரதி முயற்சி செய்யறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா இதுக்கு காரணம் மித்ராவை ஒன் சைடா லவ் பண்ண காதலர் தான் அப்படின்னு கடைசி நேரத்தில் கண்டுபிடிச்சி அவரை வெளுத்து எடுக்கிறாங்க. மித்ராவை நான் உயிருக்கு உயிராக காதலிச்சேன், ஆனால் என் காதலை தூக்கி எறிஞ்சிட்டா மித்ரா, வேற வழி இல்லாமல் அவளுக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதான் நான் இந்த வேலையை பார்த்துட்டேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறாரு. ஒரு கட்டத்தில் பாரதி சொல்கிறாங்க மித்ராட்ட, பேசாமல் அவரை நீ கல்யாணம் பண்ணிக்க, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல நேரம், வேணும்னி தான் நீ எனக்கு இந்த ஆதி கூட நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது, அதுக்காக நீ எவ்வளவோ என்னை முகத்தை பண்ணி விட்டேன், பியூட்டிஷனை கடத்திக்கிட்டு நீ பண்ணி விட்ட, கடைசியில் இப்படி ஒரு கூத்து நடந்து போச்சு, நான் வாழ்க்கையில் என்னென்னமோ நினச்சேன், ஆனால் எல்லாமே தவிடுபடி ஆயிட்டு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், எனக்கு கிடைக்காத ஆதி இனி இந்த பாரதிக்கும் கிடைக்கக்கூடாது, ஆதியை தீர்த்து கட்டணும் அப்படின்னு அந்த இடத்துல பவானியும் மித்ராவும் பிளான் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு அந்த பியூட்டி பார்லரில் வரக்கூடிய அந்த அலங்கரிக்க வரக்கூடிய அந்த பெண்ணை பியூட்டிஷியனை கடத்திக்கிட்டு நம்ம பாரதி மித்ராவுக்கு அவள் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிச்சயதார்த்தத்தை மறக்கக்கூடாது, இந்த நிச்சயதார்த்தம் இல்லை எந்த நிச்சயதார்த்தத்துக்கும் அவள் போகக்கூடாது, அப்படி ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னு முகத்துல எல்லாம் அரிப்பு ஏற்பட ஒன்றை தடவி விட்டு அப்படியே அரிப்பு உண்டாக்கிட்டு, நான் தான் பண்ணினேன், இனி என் புருஷனுங்க மேலே ஆசைப்பட்டா உனக்கு இந்த கதி தான் அப்படின்னு நிரூபிச்சுட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம பார்த்தோன்னா பவானியை கூட்டுட்டு எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் இனி நடக்காது, என் முகம் எல்லாம் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல நேரம், இப்படி கேடு கெட்ட வேலையை பண்ண அந்த பாரதிக்கு நம்ம நெத்தியடி கொடுக்கணும், அதுக்காக நீ கவலைப்படாத மித்ரா, இப்போ அவள் முகத்தை இப்படி ஆக்கிட்டானே நம்ம விடக்கூடாது, இந்த நிச்சயதார்த்தம் எப்பேற்பட்டு கஷ்டத்தைப்பட்டாலும் நடந்தே தீரணும் அப்படின்னு அப்போ தான் நீ ஆதியை அடைய முடியும் அப்படின்னு அந்த இடத்துல பாரதியின் சூழ்ச்சிகள்லாம் நம்ம செவிசாய்க்க கூடாது அப்படின்னு ஒரு முடிவு கட்டுறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம இந்த சைடு பார்த்தோன்னா பவானி கொடுத்த ஐடியா எல்லாம் முகத்தை ஒரு துணியால் மூடிக்கிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆகிறாங்க மித்ரா. இந்த சைடு அவரோட மித்ராவை ஒன் சைடாக லவ் பண்ண காதலர் கோவப்படுறாரு, என்னை விட்டுட்டு நீ ஆதியோட நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டியா, உன்னை விட மாட்டேன், நான் வாரேண்டி, உனக்கு இன்னைக்கே நான் வைக்கிறேன் மித்ரா அப்படின்னு மித்ரா இருக்க ரூமுக்கு போய் மித்ராவை அப்படியே கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் மித்ரா ரூம்ல இருந்து கதறி அழுறாங்க. எல்லாருமே ஓடி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க நேரம், என் வாழ்க்கையே நாசமாக போச்சு பாட்டி, என் வாழ்க்கையை அழிச்சிட்டான் ஒருத்தன் அப்படின்னு சொல்ல நேரம், கேடு கட்டவன் எப்படி அழிச்சானே தெரியலையே அப்படின்னு அந்த இடத்துல எங்கோ யாருமா அது அப்படின்னு சொல்ல நேரம், யாருன்னே தெரியாது அப்படின்னு அந்த இடத்துல புதிர் போடாங்க. ஆனால் நம்ம பாரதி கண்டுபிடிக்கிறாங்க, இதை மித்ராவின் காதலர் தான், மித்ராவை உயிருக்கு உயிராக லவ் பண்ணிக்கிட்டு மித்ரா கிடைக்க மாட்டா அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்காரு. அவர் பாவம்தான், மித்ராவுக்கு அவரையே கல்யாணம் பண்ணிட்டு வாழலாம், எதுக்காக அடுத்த ஆளுக்கு புருஷனை ஆட்டை போட்டு வாழணும்னு நினைக்கிறார், அதனால தான் இந்த தண்டனை, இது கடவுளாக பார்த்து கொடுத்தது தான் அப்படின்னு அந்த இடத்துல பாரதி நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாரதி அந்த நபரை சந்திக்கிறாங்க. அப்போ தான் அந்த நபர், நான் மித்ராவுக்கிட்ட இப்படி நடந்தது காரணமே அவளை உயிருக்கு உயிராக நான் பல வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், அது அவளுக்கு தெரியும், ஆனாலும் என் காதல் அவள் கொஞ்சம் கூட பொருட்படுத்தலை, அவளுக்கு இந்த ஆதியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு உள்ள திட்டம் தான், அதுக்காக தான் எனக்கு கிடைக்காத மித்ரா ஆதிக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு தான் இப்படி ஒரு வேலையை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த பவானிக்கு கோபம் வருது, எப்படியாவது பார்த்தோன்னா மித்ராவுக்கு நிச்சயதார்த்தத்தை பண்ணி வச்சிடலான்னு நினச்சோம், ஆனால் இப்போவும் ஒரு சதி பண்ணி அந்த நிச்சயதார்த்தம் நின்று போச்சு, ஆனால் எப்படி நின்னாலும் சரிதான், இனி ஆதி மித்ராவை கல்யாணம் பண்ணது ரொம்ப கஷ்டம், ஆனால் ஆதியோட சொத்தை மித்ரா அடைய முடியாது, மித்ரா வழியாக நம்மளை
நினைச்சாலும் அடைய முடியாது. அப்படி இருக்க நேரம் இந்த ஆதி உயிரோடையே இருக்கக்கூடாது. ஆதி இறந்துட்டானா எல்லாத்துக்கும் நம்ம சொந்தம் ஆயிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மித்ராவும் சரி, பாரதி நிம்மதி இல்லாமல் வாழணும்னா இந்த ஆதி உயிரோடையே இருக்கக்கூடாது. எனக்கு கிடைக்காத ஆதி இந்த பாரதிக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு வந்து பவானியும் மித்ராவும் சேர்ந்து சதி பண்ணுறாங்க. நம்ம வாழ்க்கை எக்கெடுக்கிட்டு போனாலும் சரிதான், இந்த ஆதியும் பாரதியும் சேர்ந்து ஒன்றா வாழ்ந்துடக்கூடாது, அவங்க சொத்தெல்லாம் அனுபவிச்சிடக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு திட்டத்தோட வந்து ஆதியை கொல்லதுக்கு வந்து தயாராகிட்டாங்க பவானியும் மித்ராவும். இந்த சைடு பார்த்தோன்னா நீங்கள் வந்து மித்ரா கூட சேர்ந்து வாழுங்க, நீங்கள் வந்து நல்லவங்க, எனக்கு நல்லா தெரியும், ஆனால் உங்களுக்கு மித்ரா மேலே உள்ள பாசத்தில் தான் அவள் வாழ்க்கையை இப்படி அழிச்சிருக்கீங்கன்னு தெரியும், கண்டிப்பாக நீங்கள் வந்து மித்ரா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த நபர்கிட்ட வந்து பேசி கூட்டிகிட்டு வந்து அவங்க பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. மித்ராவை வாழ்க்கையை அழிச்சது இவன் தான், மித்ராவுக்கு வந்து இவன் வாழ்க்கை வாழ தயாராக இருக்கான், மித்ராவை உயிருக்கு உயிராக லவ் பண்ணா அப்படின்னு வந்து பாட்டி வந்து பேச நேரம் எனக்கு என்னமோ இந்த ஆதி கூட கல்யாணம் ஆகாது, மித்ராவனுக்கு டவுட் இருந்து கரெக்டாக வந்து இப்படி நடந்து போச்சு இந்த காரியம், ஆனால் இந்த காரியத்தை நீ பண்ணிக்கிட்டு நல்ல விஷயம் நான் குத்த மாட்டேன், ஆனால் என் பேத்தியோட வாழ்க்கை இவரது இடப்பட்ட நிலையில் சும்மா இருக்கிறதுக்கு உன் கூட ஒரு வாழ்க்கையை அவன் வாழட்டும் அப்படின்னு வந்து நீ என் பேத்தியை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பாட்டி வந்து முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க.